வணக்கம். ராஜ்யத்தின் இந்த வாரம் நம்ம பார்க்க போற படம் வந்து திருஷ்யம் 3. கட்டப்பா ஏன் பாகுபலியை குத்தினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எப்படி வந்து ரொம்ப நாள் வந்து இந்தியா சினிமா ரசிகர்கள் மத்தியில ஓடிக்கிட்டே இருந்தது. அதே மாதிரி தான் குடும்பத்தை காப்பாற்ற ராஜு குட்டி என்ன செய்வார், எந்த வகையில எல்லாம் அந்த குற்றத்தை மறைக்க பார்ப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வந்து திருஷ்யம் படத்தை பார்த்த அத்தனை ரசிகர்களுக்கும் வந்திருக்கும். இந்தியா முழுக்க அனைவரும் கொண்டாடின படம் அது. பார்ட் 1 பார்ட் 2 வந்து இன்னும் அதிக வரவேற்பை பெற்ற படம். ஏன்னா அது வந்து ஓடிடியில வந்து சினிமா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாததுனால அப்படி இருந்தும் அந்த பெரிய வரவேற்பை பெற்ற படம். அந்த படத்தோட ஒரு 3வது பார்ட் அது வந்ததுல இருந்து 8 வருஷம் கழிச்சு வருது அப்படிங்கிற போது டெஃபினட்டா ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லாருக்கும் இருக்கு. 8 வருஷம் கூட கிடையாது, 6 வருஷம் இருக்கும். ஆனா ஓடிடி இதுல தான் நான் வந்தது அது. அதனால அப்படி இருக்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் இந்த படத்தோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 வருஷம் அந்த இந்த ஃபேமிலியோட லைஃபை வந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த படத்தை பத்தி பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தோட கதையை பத்தி எல்லாம் டெஃபினட்டா யாருக்கும் விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தன் வீட்டுல நடக்கிற ஒரு அறியாம நடக்கிற ஒரு கொலைய எப்படி வந்து அந்த வீட்டோட தலைவரான ஜார்ஜ் குட்டி வந்து எடுத்து தான் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு என்னென்னலாம் பண்றாரு அதை மறைக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் கதை. அதனால இதுல பெரிய சஸ்பென்ஸோ எதுவோ எதுவுமே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். இப்போ போன பாகத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தியேட்டர் ஓனரா இருந்தாரு. அப்ப வந்து அந்த இந்த ஸ்கெலிட்டன் மாத்துறது அதுல எல்லாம் வந்து அவரு எப்படி வந்து அதை மாத்தி அதுல இருந்து வெளியே வந்தாருன்றத நம்ம பார்த்தோம். இந்த பாகத்துல வந்து இப்ப வந்து அவர் ஒரு சினிமா ப்ரொடியூசராகவே மாறி இருக்காரு. அந்த மாறின ப்ரொடியூசர் தன்னோட சொந்த கதையவே வந்து திருஷ்யம்ங்கிற பேர்ல ஒரு படமா எடுக்கிறாரு. பிஜு மேனன் தான் அவர் கேரக்டர் இருந்துச்சு. அந்த திருஷ்யமும் வந்து வெளியாகி பெரிய வரவேற்பை வருது. ஒரு 100 crores மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்போ அந்த திருஷ்யம் படத்தை பார்த்துட்டு வரும்போது ஒரு ரிப்போர்ட்டர் வந்து திரும்ப வந்து அவங்களோட பழைய காலத்து விஷயங்களை வந்து கொஞ்சம் கேட்கற மாதிரி தோணுது. ஜார்ஜுக்குட்டி பாத்தீங்கன்னா இந்த அவரு கொஞ்சம் மெச்சூர், அவருக்கும் வயசாயிடுச்சு, ஒரு மெச்சூர் ஆயிருப்பார் இல்லையா, அவரு வந்து தன்னோட ஒரு கிரிப்பை வந்து விட்டுட்டாரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த சேனல் ரிப்போர்ட்டருக்கு என்னன்னா, இந்த எப்படியாவது இந்த குற்றத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சு வெளியாக்கிட்டோம்னா சேனலை வந்து நம்ம ஒரு ஆக்கிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மோட்டிவ், அவங்களுக்கு ஒரு இடன் மோட்டிவும் இருக்கு. அது வந்து சொன்னா ஸ்பாயில் ஆயிடும், நீங்க படத்தை பார்த்து கூட தெரிஞ்சுக்கங்க. அதுக்காக தான் அவங்க வந்து இவங்களோட பழைய கேஸ அந்த ரிப்போர்ட்டர், அந்த பெண் ரிப்போர்ட்டர் வந்து ஃபாலோ பண்றாங்க. சரி, இப்ப என்ன இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு நீங்க நார்மலா பிரிக்கிறோம் இல்லையா. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்கள இந்த கோர் பிளாட், அதாவது கோர் பிளாட் இந்த சென்ஸ் வந்து கிளைமேக்ஸ் பிளாட்டுங்கிறது தான் முடிஞ்சிச்சு. இந்த கிளைமேக்ஸுக்கு இவங்க அறைவு பண்ணிக்கிறதுக்கு அந்த கேரக்டர் இன்ட்ரோடக்ஷனு அதோட டெவலப்மெண்ட் அதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. பட் ஒரு இன்வெஸ்டிகேஷன், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ல டெஃபினட்டா இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. பட் என்னன்னா ஒரு நார்மல் மூவி கோயருக்கு வந்து இந்த போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா போகுது, ஒன்னும் எதுவுமே நடக்கலையே அப்படின்ற ஒரு ஃபீலிங்க கண்டிப்பா கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மெதுவான படங்கள், ஸ்லோவா போற படங்கள் எல்லாம் மக்கள் பார்த்து பழகிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் விஷயம் மாதிரி படத்துல வரும்போது ஒரு விதமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கும், ஏதாவது ஒரு டேர்ன் இருக்கும், அந்த ஒரு பரபரப்பு அந்த அடிநாதத்துல ஓடிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி மக்கள் நினைச்சுட்டு தான் வருவாங்க, எஸ்பெஷலி அந்த செகண்ட் பார்ட் பார்த்ததுக்கு அப்புறம். பட் முதல் 2 பாகத்திலேயே இது மாதிரிதான் இருந்தது. உண்மையான கதைக்கு வந்து 2வது பாதியில தான் போறாரு டைரக்டர். அதனால இந்த பாகத்திலேயே அதே இதான் எடுத்துரு. கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஓடுற படத்துல முதல் 1.25 மணி நேரம் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்வர்சேஷன்ங்கிறது வந்து என்னன்னா புது கேரக்டர் வர்றது, அவங்களோட பேசுறது, இவங்களோட பேசுறது. பட் மோகன்லாலுக்கு மோகன்லால் இந்த ஜார்ஜுக்குட்டி கேரக்டர்லாம் நல்லா பண்ணி அதே மாதிரிதான் இருக்காரு. அவங்க ஃபேமிலி, இப்போ பெரிய பொண்ணு ஹெஸ்தர் அண்ணு சொல்லி 2வது பொண்ணு, இவங்களுக்கெல்லாம் அந்த வயசுல வந்து கூடுது இல்லையா. அப்போ அவங்க எல்லாம் ஓரளவுக்கு வளர்ந்து நிக்கிறாங்க. அந்த பெரிய பொண்ணுக்கு
கல்யாணத்துக்கு இவங்க பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்க. அப்படி கல்யாணம் பண்றதுக்கு பேசும்போது வர்ற மாப்பிள்ளைகள் ஓகே பண்ணி சொல்ற எல்லா இடமும் கடைசி நிமிஷத்துல வந்து ஏதோ காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிடுறாங்க. அப்புறம் இவரு என்னன்னு சொல்லி புரோக்கர் மூலமா விசாரிக்கும் போது யாரோ 2 பேரு கல்யாணம் பண்ற அந்த கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்க அந்த மாப்பிள்ளை வீட்டுல போயிட்டு பேசி இந்த கல்யாணத்தை தடுக்கிறாங்க. அவங்க வந்து சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு வந்து மனநிலை சரியில்லாம இருக்கு, அந்த பொண்ணு, அதனால அந்த பொண்ணுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க, அவங்க ஃபேமிலி கொஞ்சம் ஹிடன் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி அவங்க கல்யாணத்தை கெடுக்கிறாங்கன்னு அவருக்கு தெரிய வருது. அப்பதான் இவருக்கு திரும்ப வந்து அந்த பழைய ஒரு எச்சரிக்கைக்கு வராரு. சரி, இப்ப நம்ம என்ன ஆயிடுச்சு, இதுக்கு மேல நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டோம், அந்த ஐஜி கீதா பிரபாகரோட ஃபேமிலிக்கு நம்ம பண்ண வேண்டியதை பண்ணியாச்சு அப்படின்ற அந்த இதெல்லாம் இல்லாம இவருக்கு திரும்ப வந்து இந்த பழசை யாரோ தொடறாங்கன்னு தெரியும் போது திரும்ப ஒரு அவேர்னஸ் வருது, ஒரு எச்சரிக்கை வருது. அதே மாதிரி அவர் தோட்டத்துல யாரோ இருக்கிற மாதிரி மீனாவும் சொல்றாங்க. இவரும் அதை ஃபீல் பண்றதுனால சரி ஏதோ நடக்குது போல இருக்கு, அதனால இதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்புறம்தான் இடைவேளைக்கு அப்புறம் இடைவேளைக்கு அதாவது இன்டர்வல் பிளாக்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல கடந்த 2 பாகத்துல வந்த ஒரு கேரக்டரோட வருகை இருக்கு. அது வந்ததுக்கு அப்புறம் தான் கதை வந்து அந்த ஆக்ஷன் மோட் இந்த சென்ஸ் வந்து அது வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, இந்த பாகத்துல அவர் சந்திச்ச பிரச்சனைய அவர் எப்படி சமாளிச்சார், இதுதான் விஷயம் 3. இப்ப இதுல இது என்ன ஒர்க் அவுட் ஆச்சு, என்ன ஒர்க் அவுட் ஆகலன்னு பார்த்தா திரும்பவும் அதே தான் சொல்ல முடியும். மோகன்லாலோட ஸ்டூபண்டஸ் பெர்ஃபார்மன்ஸ். அவர் வந்து அந்த கேரக்டரை வந்து நம்ம ஜார்ஜ் குட்டியாக தான் பாக்குறோமே தவிர அந்த எந்த இடத்துலயும் தன்னோட அந்த ஸ்டார்டமும் அந்த மோகன்லால் அப்படிங்கிற அந்த இதுவோ வந்து அவர்கிட்ட இல்லவே இல்லை. அந்த ஃபேமிலி வந்து நம்ம பார்த்து பழகின ஒரு ஃபேமிலியா இருக்கிற மாதிரிதான் இருக்கு. அவங்களோட குறும்பு, மீனாவோட அந்த சின்ன சின்ன செல்ல கோபங்கள், அவங்களுக்கும் அந்த பொண்ணுங்களுக்கும் நடக்கிற பிரச்சனைகள், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆர்டினரி ஃபேமிலி எப்படி இருக்குமோ அப்படித்தான் நம்ம ஃபீல் பண்ணுது. இந்த கேரக்டர்ஸ் பின்னால செகண்ட் ஹாஃப்ல வராங்க இல்லையா, அவங்க வர்ற இடத்துல கூட சில ட்விஸ்ட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்காத மாதிரிதான் இருக்கு. நான் என்ன ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நம்ம முதல்ல சொன்னேன் இல்லையா, அப்போ வந்து மோகன்லாலோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் இதுல வந்து ஸ்டாண்ட் அவுட்டா நிக்குதுன்னு நான் சொல்லுவேன். டெக்னிக்கலா இதெல்லாம் வந்து ரொம்ப வெல்மேட் பிலிம் அந்த மாதிரி எல்லாம் நம்ம இதை சொல்ல முடியாது. ஒரு ஃபங்க்ஷனல் தான். இப்போ ஏன்னா திரும்ப திரும்ப ஒரே வீடு, 2 போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு இப்படித்தான் போகுதே தவிர பெருசா இதுல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு எதுவுமே இல்லை. மியூசிக்கும் அதே மாதிரிதான் ஃபங்க்ஷனலா தான் இருக்கு. ஏன்னா அந்த மூடை எலிவேட் பண்ற மாதிரி கொண்டு போற மாதிரிலாம் பெருசா அதுல ஒண்ணும் நமக்கு தெரியல. அதனால இதுல ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயத்துல ஒண்ணு வந்து இந்த மோகன்லால் அந்த அவங்க ஃபேமிலியோட பெர்ஃபார்மன்ஸ். இந்த படம் மொத்த 2 பாகத்தை விட நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது வந்த இந்த 3 பாகத்துல இது கொஞ்சம் வீக்கான ஒரு ரைட்டிங்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து மாட்டிக்க மாட்டாரு அப்படிங்கிறது வந்து ஒரு விதத்துல மனசுல பதிஞ்சிருச்சு. அதனால எவ்வளவு பெரிய போலீஸ் வந்தாலும் இது வந்தாலும் இருந்து தப்பிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து ரசிகர்களுக்கு இருக்கிறதுனால இவர் எப்படி தப்பிப்பாருங்கிறது தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர எப்படி மாட்டுவாரு அப்படின்னு நம்ம வந்து பொதுவாகவே யோசிக்கிறது இல்லை இந்த திருஷ்யம் படத்துல. அதாவது அந்த மாதிரிதான் ஜீது ஜோசப் நம்மள இந்த 2 பாகமா ட்ரெயின் பண்ணியிருக்காரு. 3வது பாகத்துல அப்படித்தான் இருக்கும்னு நினைப்பேன். சோ அந்த பேட்டர்ன்ல தான் கதை நகருது. பின்னால வர்ற அந்த அதாவது பழி வாங்கணும்னு வர்ற 2 கேரக்டர்ஸ் அவங்க சொல்ற காரணங்கள், அவங்க எடுத்திருக்கிற விஷயங்கள் அப்படின்னு எல்லாம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் வந்து அது ரொம்ப ஃபார்ஃபெட்ஜா நம்ப முடியாதபடி இருக்கு. இவங்க அதாவது இன்னொன்னு மோகன்லால் மாதிரி ஒரு என்ன சொல்றது கிரிமினல் பிரெயின் இருக்கிற ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து செய்யக்கூடிய ஒரு ஆள் தனக்கு கண்ணுக்கு முன்னால இப்படி ஒரு விஷயம் நடக்குது, தனக்கு பின்னாலேயே 4 பேர் இப்படி நடந்துக்கிறாங்கன்றத மாத்திரம் எப்படி அவர் உணராம போனாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மோரோவர் அந்த வயசை கூட அவர் காரணமா சொல்லலாம். மோரோவர் அடைஞ்சிட்டு போச்சு, இந்த கேஸே இனிமே முடிஞ்சு போச்சு, கோல்டு கேஸ் ஆகிட்டீங்கனால நம்ம மேல வராதுங்கிற ஓவர் கான்பிடன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இருந்தாலும் சில பல விஷயங்கள் வந்து ஈஸியா வந்து லாஜிக் வந்து இவங்க கணக்குலயே எடுத்துக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ தோட்டத்துல இருக்கிற இப்போ சிசிடிவி எல்லாம் எங்க வேணா இருக்கிற ஒரு காலத்துல தான் வீட்டுக்கு இவ்வளவு பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஆள் வந்து
ஒரு சிசிடிவி கேமரா வச்சுட்டு செக் பண்ண மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்குள்ள வருது. அவர் முதல் இதுல எல்லாம் அந்த சிசிடிவி வச்சு பண்ற மாதிரிதான் காட்டுறாங்க. பட் வந்து இந்த படத்துல அந்த சைடு அவங்க எக்ஸ்ப்ளோரே பண்ணல. ஒரு கேரக்டர் வந்து அவங்க வீட்டுக்கு சாதாரணமா வந்துட்டு போற மாதிரிலாம் காட்சிகள் இருக்கு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம இந்த கேரக்டரோட புத்திசாலித்தனத்துக்கு அவர் நம்புற மாதிரி இல்லை. அதனாலதான் இந்த கேரக்டர் மோகன்லால் வந்து இது வந்து அதிர்ஷ்டத்தால மட்டும்தான் ஜெயிக்கிறான், இவன் ஜீனியஸோ அதிபுத்திசாலியோ அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான கிரிமினலோ கிடையாதுன்னு சொல்லி ஒரு கேரக்டர் சொல்லுவாரு. அதுக்குதான் அந்த ஐஜி அவர் முரளி கோபி கேரக்டர் வரும்போது அவன் அதிர்ஷ்டத்தால நம்பர், அவன் ஜெயிக்கல, அவன் வந்து அவன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணுங்கிறதான் யோசிச்சுட்டு இருக்கானே தவிர அந்த இடத்துல ஒரு சின்ன சர்க்கிள் வேணா அவன் சந்திச்சிருப்பான். பட் இப்ப நீங்க அவனை வந்து இந்த மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா அது நமக்கு தான் பாதகமா முடியும். அவன் இப்பவே வந்து அடுத்த கட்டத்துக்கு என்ன யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு எப்பவுமே ஒரு அடி முன்னாலதான் அவன் நடந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஐஜி சொல்லுவாரு. அப்படி அந்த அந்த போலீஸ் கேரக்டர் அந்த அந்த லேடி வந்து ஒரு 2-3 சீன் வந்தாலும் ரொம்ப நல்லா ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. இன்னும் நீங்க யாருக்காக ஓடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் போலீஸுக்காகவோ கோர்ட்டுக்காகவோ பயந்து ஓடல, நான் என்ன நானே பார்த்து பயந்து ஓடுறேன். ஏன்னா நான் இந்த 13 வருஷத்துல நான் மாறி இருக்கிற விதத்தை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற ஒரு வசனத்தை வந்து மோகன்லால் சொல்லுவாரு. அது வந்து மிக அற்புதமான ஒரு காட்சி. அந்த நல்ல வசனம் அந்த சூழ்நிலையை வந்து அவரோட அந்த பெயின், அந்த அவர்கிட்ட இருக்கிற ஒரு பதட்டம், தான் குடும்பத்தை இந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம பார்த்துட்டு இருக்கமேங்கிற ஒரு கையாளாகாத்தனம் எல்லாமே நம்ம அதுல கொண்டு வரோம். அந்த விதத்துல இருந்து மோகன்லாலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அட்டகாசமா இருக்கு இந்த படத்துல. எது ரொம்ப ஒர்க் ஆகாத விஷயம் என்னன்னு பார்த்தா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். அதாவது ஒரு படத்தோட கிளைமேக்ஸுக்கு உண்டான செட்டப்பை வந்து 1.25 மணி நேரம் எடுத்துக்கிட்டு 1.5 மணி நேரம் வரைக்கும் எடுத்துட்டு கொண்டு போற ஜீத்து ஜோசப் கிளைமேக்ஸுக்கு இவர் வந்து அரைவு பண்ண விதம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபார்ஃபெச்டா, என்ன சொல்றது, இன்னும் கொஞ்சம் ரஷ்டா இருக்கு அந்த டோட்டல் ட்ரீட்மெண்ட்டே. அவங்க கிளைமேக்ஸ்ல இப்படி நடந்திருக்கும் அப்படி நடந்திருக்கும்னு 2 பாயிண்ட் ஆஃப் வியூல காட்டுறாங்க இல்லையா. அந்த 2 பாயிண்ட் ஆஃப் வியூ அது வந்து முதல்ல வந்து வியூவர்ஸுக்கு போய் உள்ள செட் ஆகிறதுக்கே அவங்க ஒரு டைம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து நகர்ற காட்சிகள் வந்து இது வந்து மோகன்லால் பாயிண்ட் ஆஃப் வியூவா இல்ல அவருக்கு எதிரான பாயிண்ட் ஆஃப் வியூவா அப்படின்றத கிரகிச்சுக்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து அந்த கிளைமேக்ஸ்ல அவர் வைக்காமையே இருந்திருக்கலாம். அதை வந்து இன்னும் கிளியராகவே அவர் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் தோணுது. ஏன்னா மோகன்லால் செய்யக்கூடிய முக்கியமான எல்லா காரியத்துக்கும் அவர் வந்து அந்த ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு அவங்கள தயார்படுத்திட்டு தான் ஒரு விஷயத்துக்கு வராரு. அப்போ நம்ம அதெல்லாமே நம்ம முதல் 2 பாகத்துல பார்த்திருக்கோம். இந்த பாகத்துல அது மாதிரி எதுவும் நடக்காததுனால இவரு கடைசியா அவரு தன்னிலை விளக்கமா அதை கொடுத்து அதை காட்டி நம்ம புரிஞ்சுக்கிறோமே, அந்த ஒரு இதை வந்து இவர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். அப்படி அவர் சொல்லி பின்னால சொல்ற மாதிரி காட்டியிருந்தாருன்னா இதே கிளைமேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு அழுத்தத்தை கொடுத்து நல்ல ஒரு இம்பாக்டையும் கொடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த விதத்துல பார்க்கும்போது Drishyam 3 எப்படி இருக்கு, நம்ம பார்க்கலாமா வேண்டாமா, இல்ல ரொம்ப வீக்குன்னு சொல்றாங்க, நம்ம ஓடிடில பார்க்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் என்ன இருந்தா Drishyam பிரான்சைசி பார்த்தவங்களுக்கு டெஃபினட்டா இது ஒரு ஒர்க் வாட்சா தான் இருக்கு. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டைம், அந்த ஃபேக்டர் வந்து டெஃபினட்டா நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் ஸ்டில் இட் இஸ் டெஃபினெட்லி a worth watch in theaters தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த படத்தை முடிக்கும் போது இன்னொரு பாகம் பார்ட் 4க்கும் ஒரு சின்னதா லீட் கொடுத்து தான் இவர் முடிச்சிருக்காரு. அது வந்து லீடு வைக்கணுமே அப்படின்னு வச்ச மாதிரி தான் இருக்கே தவிர அடுத்த பாகத்துக்கு வந்து கம்பெல்லிங் ரீசன்ஸ் இல்லாம இதே மாதிரி ஒரு Drishyam 3 எடுத்த ஒரே செட்டப்ல வந்து அவர் திரும்ப எடுத்தாரு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து அந்த எஃபர்ட் வந்து ஃபுல்லா பலன் தராதுன்றதுதான் என்னோட நம்பிக்கை. அந்த விதத்துல இது டெஃபினட்டா இது ஒரு ஒர்த் வாட்ச், ஒன் டைம் வாட்ச்னு வேணா கிளியரா சொல்லலாம். ஓடிடில பாக்குறீங்களா, ரொம்ப ரிலாக்ஸ்டா உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படம். தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த டைம் ஃபேக்டர், அந்த பொறுமை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு அந்த ஸ்லோ, அதையெல்லாம் நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு, அவ்வளவுதான். அந்த டைம் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன், நிறைய மலையாள படம் பார்த்திருக்கேன், ஐ எம் யூஸ்ட் டு ஸ்லோ மூவிஸ்ன்னு சொன்னவங்களுக்கு டெஃபினட்டா இட் இஸ் a worth watch, போய் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ.